வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன் டாக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு. அதாவது தமிழகத்தில் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை பொது விநியோக திட்டத்தின் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறுகிறது. அந்த வகையில் மே மாதத்துக்கு உண்டான குறைதீர்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் சென்னையை பொறுத்தவரை மண்டல அலுவலகங்கள் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை நடத்தப்படும் என ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி மே 2025 மாதத்துக்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்ப்பு முகாம் சென்னை மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலகங்கள், அதாவது சென்னையில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, அதேபோல் அனைத்து தாலுகா அலுவலகங்களிலும் வருகிற 10/5/2025 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த மக்கள் குறைதீர்ப்பு முகாம்களில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல், அங்கீகார சான்று உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் உங்களுடைய ரேஷன் அட்டையில் பயோமெட்ரிக் மூலம் கேஒய்சி அப்டேட் செய்யப்படவில்லை என்றாலும் இந்த பொது விநியோக திட்டத்தின் மூலம் கேஒய்சியை அப்டேட் செய்து கொள்ளலாம். பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடு குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இந்த முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதியில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதேபோல் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் தாலுகா அலுவலகங்களில் நடைபெறக்கூடிய இந்த முகாமினை பயன்படுத்தி உங்கள் குடும்ப அட்டையில் ஏதேனும் குறை இருப்பின் அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இவ்வளவுது நண்பா இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் ரேஷன் அட்டைதாரருக்காக வெளியானது. ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க.